மேட்ச் யாரா இருக்குன்னா ஆர்சிபி அண்ட் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கும் போது லாஸ்ட் ட்ராஃபி வின் பண்ணாங்க ஆர்சிபி. அது அந்த டோர்னமெண்ட் வந்து ரொம்ப லாங் இயருக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ட்ராஃபி வின் பண்ணாங்க ஆர்சிபி. இப்ப அந்த ட்ராஃபியை அவங்க தக்க வைக்க முடியுமா, அவங்களுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். இந்த டோர்னமெண்ட்ல ஆர்சிபி அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இது வந்து சின்னசாமி ஸ்டேடியம் நடக்குது. இந்த சின்னசாமி ஸ்டேடியத்தை பத்தி தெரியும். ரொம்ப பேட்டிங் ட்ராக், நல்லாவும் பால் வந்து பேட்டிங் வரும். கிட்டத்தட்ட ஸ்பின் பவுலர்ஸ் வந்து அங்க இப்போ வந்து பிச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா பிச்சர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்க்கணும். என்ன விஷயம்னா ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வந்து அங்க போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம ஆர்சிபி சைட்ல வந்து ஒரு சின்ன டிராபேக் இருக்கு. போன வருஷம் ஆர்சிபி கப் வின் பண்றதுக்கான முக்கியமான காரணமா இருந்தவர் வந்து ஜாஸ் ஹேஸ்லவுட். அவர் வந்து இந்த தடவை வந்து காய காரணமாக இனிஷியல் மேட்சஸ்ல விளையாட மாட்டாருன்னு நியூஸ் வருது. அப்படி இருக்கும் பொழுது அந்த மேட்சை யாரு ஃப்ரண்ட் ரன்ல பவுலிங் லீட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா புவனேஷ்குமார் இருக்காரு. ஒன் டைம் புவனேஷ்குமார் அண்ட் ஹேசல்வுட் ரெண்டு பேரும் ஒருத்தவங்க வந்து சப்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் அந்த மேட்ச் இருந்தது. இப்போ வந்து ஹேசல்வுட் இல்லாதனால புவனேஷ்குமார் அண்ட் யாஸ்டயால் ரசிக்டா இவங்க 3 பேரும் இந்தியா பாஸ் பவுலர்ஸ் 3 பேரும் ஒர்க் பண்ணுவாங்கன்னு தோணுது. அது மட்டும் இல்லாம வேற மாதிரி ஷெஃபர்ட் இருக்காரு. அவர் வந்து ரொம்ப நல்ல டோர்னமெண்ட் வந்து T20 விளையாண்டு இருந்தாரு. அவர் இப்போ வந்து உள்ள வந்திருக்காரு. அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். டிம் டேவிட் அப்கோர்ஸ் ஆல்ரெடி அவருடைய செம ஃபார்ம்ல